ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனா சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான பட்டிக்காட்டு காட்டு சால்னா தான் வச்சுருக்கேன். இது புதுக்கோட்டை சைடெலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 1 கிலோ அளவு கறி எடுத்திருக்கேன். இதில் வந்து வெறும் கறி மட்டும் இல்லாமல் ஈரல் எலும்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்படி சேர்த்து நம்ம செய்யும்போது சால்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் கறி மட்டும் சேர்க்காம எலும்பு ஈரல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன். தக்காளி சேர்த்துட்டு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிடலாம். தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கறிக்கு வந்து நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பொடி நுணுக்கி சேர்க்குறனால இப்போ இதுக்கு வந்து கறிக்கு மட்டும் மசாலா சேர்த்துருக்கேன். நான் மசாலாலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கறியை சேர்த்துக்கலாம். பக்ரீத் வந்துருச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 நாளைக்கு எல்லாம் மட்டனாக தான் செஞ்சிட்ருப்போம். இப்போ வந்து இன்றைக்கி கறி நான் வந்து பட்டிக்காட்டு சால்னா செஞ்சுருக்கேன். இப்போ நல்லா கறியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கறி வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குக்கரில் விசில் போட்டு கறி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான பொடியை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் 4 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துருக்கேன், முழு மல்லி. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கருக விட்டுறாமல் வறுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மல்லியை வறுத்துட்டு நம்மளுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு வரமிளகா சேர்த்து நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க, கருக விட்டுறாமல். இப்போ வந்து ஒரு 100 கிராம் அளவு அரிசி எடுத்து நம்ம சாப்பாடு ஆக்கிற அரிசி எடுத்து அதையும் வறுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க. கொரகரப்பாக இல்லாமல் நல்லா ஃபைனாக தூள் பண்ணிக்கலாம். தூள் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. அதையும் இடித்து வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் சேர்த்துட்டு நான் இப்போ வந்து மசாலா அதிகமாக சேர்த்துருக்கனால நான் தனித்தனியாக அரைச்சிக்கிட்டேன். இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ரொம்ப பாரம்பரியமான பட்டிக்காட்டு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது புதுக்கோட்டை சைடெலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் செம்ம டகசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.